வணக்கம் வணக்கம். உலகெங்கு வாழும் என் தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் முன் நான் வைக்கின்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில்? என்ன வளம் இல்லை இந்த பாரத நாட்டில்? எதற்காக நீங்கள் இங்கு வாக்களித்து விட்டு 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ பணம் கட்டி கொண்டு உலகெங்கும் உள்ள நாடுகளில் அடிமையாக கொத்தடிமையாக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்கள். 15 ஆண்டு காலம் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு நடிகன், எம்ஜிஆர் என்கின்ற நடிகன் இந்த நாட்டை ஆண்டான். அந்நாட்டினுடைய விளைவு என்ன? அவனை நீங்கள் புரட்சி தலைவர் என்று சொல்கிறீர்கள். அவன் இந்த தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றினானா? மலேசியாவாக மாற்றினானா? என்ன செய்தான் இந்த நாட்டிற்காக? சிந்தித்து பாருங்கள். புரட்சி தலைவர் என்று சொன்னீர்கள், என்ன செய்தீர்கள்? என்ன செய்தார்கள் இந்த நாட்டை? கருணாநிதி என்று சொன்னீர்கள், என்ன செய்தான்? நீங்கள் சொல்வது போல் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இந்த தமிழ்நாட்டை, இந்த தமிழர்களை, இந்த இந்தியர்களை உலகெங்கும் உள்ள நாடுகளில் போய் லேபர்களாக, கூலி தொழிலாக உங்களை வைத்திருக்கிறார்கள். அது இல்லாமல் செய்திருந்தால் நானும் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ கருணாநிதியோ நான் எங்கள் தேசத்தின் தலைவர் என்று சொல்ல முடியும். ஆனால் செய்ததெல்லாம் என்ன? கருணாநிதியோ எம்ஜிஆரோ எல்லாம் தன்னைத்தான் பார்த்து கொண்டான். தற்கூரிகளின் தலைவன் கருணாநிதி தன் சொத்திற்காக, தன் குடும்பத்திற்காக மட்டும் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தான். இன்று அவன் மகன் கருணாநிதி சுமார் 25 லட்சம் கோடியை தன் குடும்பத்திற்காக சேர்த்து வைத்து அதிலே ஒரு பகுதியிலே எலும்பு துண்டாக வெறும் 2000 தூக்கி எறிகிறான். நாய்களே, உலகெங்கும் ஆளும் என் தமிழர்களே, உங்களைத்தான் நான் நாய்கள் என்று சொல்கின்றேன். உங்களுக்கு அறிவில்லையா? உங்களுக்கு சோறு திங்கிறீர்களா? என்ன சிந்திக்க மாட்டீர்களா? 25 லட்சம் கோடியை கொள்ளையடித்துக் கொண்டு 2000 ரூபாயை தூக்கெறிகிறானே மானங்கெட்ட கூட்டமே, அந்த 2000 ரூபாயை வாங்கி கொண்டு உச்சிக்குளிரீர்களா? ஏண்டா, உலக நாடுகளிலே அரேபிய பாலைவனத்திலிருந்து ஒரு அரபி கூட உலகெங்கும் லேபராக கூலி தொழிலாக வேலை செய்ய போலடா. ஒரு ரஷ்ய வேலை செய்ய போயிருக்கானா? ஒரு ஜெர்மனிக்காரன், ஒரு சைனாக்காரன், ஒரு ஜப்பான்காரன் உலகத்தில் எங்கேயாச்சும் போய் லேபராக வேலை செய்கிறானா? அறிவுகட்ட முண்டங்களே, 79 வருஷம் ஆகுதுடா சுதந்திரம் வாங்கி. இன்னமும் உலக நாடுகள் முழுதாக இந்தியர்கள் லேபர்களாக கூலி தொழிலாளியாக இருக்கா. காரணம் என்ன? இந்தியா தலையில்லா முண்டமாக இந்தியாவை காப்பாற்ற ஆள் இல்லாமல் இந்தியா தத்தளித்து கொண்டிருக்கிறது. முதலில் அதை உணர்ந்து கொள், உண்மையை உணர்ந்து கொள். பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போடுகிறானே நரேந்திரன், என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அடிக்கிற கொள்ளையை அமதானியிடம் அம்பானியிடம் கொடுத்து பினாமியாக வைத்திருக்கிறான். அறிவுகட்ட முண்டங்களே, சிந்தித்துப்பார். நீ உண்மையாக தமிழனாக பிறந்திருந்தால், நீ தமிழனுடைய கருவு உனக்கு ஓடிக்கொண்டிருந்தால், உன் ரத்தம் தூயதாக இருந்தால், இந்த தேர்தலிலே நீ விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து திரு சீமான் அவர்களை முதலமைச்சர் ஆக்கு. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு எப்படி ஆகுது என்று பார். அறிவுகட்ட முண்டங்களே, ஓட்டு போடுறதற்கும் 3 வேளை சாப்பிட்டுட்டு பேடுறதுக்காடா பிறந்தோம். நன்றி கட்ட முண்டங்களே, சிந்தித்து பார். இனியும் இன்னும் உனக்கு அறிவு வேலை செய்யவில்லையா? அடுத்த தலைமுறை இன்னமும் லேபராக உலக நாடுகள்லாம் போகணுமா? அறிவுகட்ட முண்டங்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டுக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். உன்னிடம் அம்மா ஓட்டு போடு, ஐயா ஓட்டு போடு. ஏன்னா கேட்கல? ஏண்டா இப்படி தாண்டா எல்லாரும் கேட்குறான். உன்னை ஏமாத்துறோம் பூரா அப்படி தான் கேட்குறான். உன் பொண்ணான வாக்க ரொட்டலைக்கு போடு, சூரியனுக்கு போடுன்னு கேட்குறான். வந்து என்னடா பண்ணியிருக்கான்? என்ன பண்ணியிருக்கான்? இந்த நாட்டிலேருந்து எல்லா லேபராக வேலைக்கு போகிறேன்டா. அறிவுகட்ட முண்டங்களே, சிந்திச்சு பாரு. என்ன வளம் இல்லைடா இந்த நாட்டில்? என்ன வளம் இல்லை இந்த நாட்டில்? அரேபிய பாலைவனத்தில் பிறந்த ஒரு அரபி இந்தியாவுக்கு வேலைக்கு வந்திருக்கானாடா? சொல்லுடா, இந்த நாடு என்ன பாலைவனமா? இந்தியா என்ன பாலைவனமாடா? அறிவுகட்ட முண்டங்களே, தமிழ்நாடு என்ன பாலைவனமா? என்ன வளண்டா இங்கே இல்லை? அறிவுகட்ட முண்டங்களே, மலையை விற்று விற்கிறான்டா, மணலை கடந்து விற்கிறான்டா. அறிவுகட்ட முண்டங்களே, உன் பொண்டாட்டி புள்ள தாலி அறுத்து விற்கிறான்டா. அதில் தாண்டா 1000 2000 கொடுக்குறான். மானங்கட்ட முண்டங்களே, சோறு திங்கிறீங்களாடா? சோறு திங்கிறீங்களா? நீ சோறு தின்னா விவசாயத்துக்கு தாண்டா உனக்கு. அதுக்கு தவிர வேறு எங்கேயும் ஓட்டு போட மாட்டேடா. எனக்கு தெரியும்டா. உனக்குள்ள விழிப்புணர்வு வந்துச்சுன்னா நான் உங்களை திட்டுறேங்கிற அறிவு உங்களுக்கு வந்திருக்குண்டா. உணர்ச்சியற்ற மிருகங்களாக இருக்காதீங்கடா. உணர்வுள்ள மனிதனாக வாழ பாருங்கடா. திருவள்ளுவர் பிறந்த நாடா இது. அறிவுகட்ட முண்டங்களே, சிந்திச்சு வாக்களிங்கடா.